12th பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டரும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அது மாதிரி எல்லாத்துலேயும் எல்லா சம்மும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. சில குறிப்பிட்ட சம்கள் பார்த்தாலே போதும், நமக்கு 80 above 90 வரைக்கும் நம்ம எடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக படிக்கக்கூடியது, ஈஸியாக புரியக்கூடிய சம்கள் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். 12th படிக்கக்கூடிய பசங்க, அது மாதிரி 12th வீட்டில் இருந்தே அக்கௌண்டன்சி படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. இதில் நம்ம 4வது சாப்டர் 12th அக்கௌண்டன்சியில் 4வது சாப்டர் பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு ஈஸியாக உள்ள ஸ்டெப்போடு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு சம்மில் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு 5 வருஷங்களோட லாபங்கள் அப்படின்னு 2014 18 வரைக்கும் உள்ள வருஷங்களுக்கு லாபங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் இந்த மாதிரி இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3 ஸ்டெப்பு நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, மொத்த லாபம் கண்டுபிடிக்கணும். மொத்த லாபம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு, இந்த வருஷம் இருக்குது பார்த்திங்களா, எல்லா வருஷத்தையும் எழுதணும். நம்ம 2014 இதோட லாபம், 2014ஓட லாபம் 4000 ரூபா. அடுத்து 2015ஓட லாபம், 15ஓட லாபம் 3000 ரூபா. 2016ஓட லாபம் 5000 ரூபா. 2017ஓட லாபம் 4500. அடுத்து 2018ஓட லாபம் 3500 ரூபா. இந்த மாதிரி நம்ம லாபங்கள் எல்லாத்தையும் வரிசையாக எழுதி இது அவ்வளோத்தையும் நம்ம கூட்டி எழுதணும். கூட்டினா நமக்கு டோட்டலாக என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா 20000 ரூபா வருது. மொத்த லாபம் கண்டுபிடிச்ச பிறகு 2வது ஸ்டெப் சராசரி லாபம். சராசரி லாபத்துக்கு ஃபார்முலா என்னென்னா, மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. இப்போ இதில் நம்ம மொத்த லாபம் 20000 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 20000 பை நமக்கு வருஷம் எத்தனை வருஷம், 1 2 3 4 5 வருஷம் இருக்குது. அப்போ ஆண்டுகளின் எண்ணிக்கை 5 இப்படி போடணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் மொத்த லாபம், தந்திருக்கக்கூடிய லாபம் அவ்வளோத்தையும் கூட்டி போடணும். 2வது ஸ்டெப்பு சராசரி லாபம். சராசரி லாபத்துக்கு ஃபார்முலா மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ மொத்த லாபம் நம்ம 20000 கண்டுபிடிச்சிருக்கோம், ஆண்டுகளின் எண்ணிக்கை 5, இதை போடணும். 3வது ஸ்டெப்பு நற்பெயர் கண்டுபிடிக்கணும். நற்பெயரோட ஃபார்முலா சராசரி லாபம் இன்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. சராசரி லாபம் நம்ம இந்த இதை டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். 20000 நம்ம 5ஆல் வகுக்கும் போது நமக்கு 4000 ரூபாய் வரும். இந்த 4000 ரூபாய் தான் நமக்கு என்னது, சராசரி லாபம். இப்போ சராசரி லாபம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நற்பெயரோட ஃபார்முலா சராசரி லாபம் இன்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. சராசரி லாபம் 4000 கண்டுபிடிச்சிருக்கோம். கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை நமக்கு சம்பளம் எவ்வளோன்னு தந்திருந்தாங்க, 3 ஆண்டு கொள்முதல். அப்போது நம்ம இதில் சராசரி லாபம் 4000 போட்டாச்சு, கொள்முதல் 3. இதை நம்ம பெருக்கும்போது 12000 வரும். இதுதான் நமக்கு நற்பெயர் ஆன்சர்.